பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் தூங்கல? இல்ல தூக்கம் வரல. இங்க பாருங்க, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதை விட எப்படி எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம்னு மட்டும் யோசிப்போம். நீ தெரிந்த பிரஷர்ல நானும் உங்ககிட்ட கடுமையா பேசிட்டேன். சாரிங்க. இல்ல குட்டிமா, உன் சுச்சுவேஷன் யாரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. எனக்கு மேல வருத்தம்லாம் இல்ல. என்ன அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். தலையை பிச்சுக்கிற அளவுக்கு ஒன்னும் ஆயிடல. கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு இதெல்லாம் சமாளிச்சிட்டோம்னா பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நமக்கு இப்ப இருக்கிறது பண கஷ்டம் மட்டும்தான். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா நம்மளால ஈஸியா சமாளிக்க முடியுங்க. அது தெரியாம தானே பேரை கெடுத்து ரோடா சுத்தின்னு இருக்கிறேன். ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு படிப்பு இருக்கு, சம்பாதிக்கணுங்கிற வெறி இருக்கு. நீங்க நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும். இன்னும் யோசிச்சு பார்த்தா எதிர்காலத்தை பத்தி பயப்படவே வேண்டாம் தான் எனக்கு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் குட்டிமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு நான் நம்பிக்கை தரல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இங்க பாருங்க, நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்கணுமே தவிர இனிமே ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் சொல்லக்கூடாது. பிளான்ல நல்லதா இருக்குது, ஆனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 2 வார்த்தை நல்லா தான் பேசுறோம், அதுக்கப்புறமா ஏதாவது ஆர்குமெண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சண்டையில முடியுது. அதெல்லாம் இனிமே வரக்கூடாதுன்னு தாங்க சொல்றேன். இனிமே எதுக்காகவும் நான் உங்க கூட ஆர்கியூ பண்ண மாட்டேன். நீங்களும் ஆர்கியூ பண்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சோ உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு சொல்றேன். இல்லைங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே சரி, அடுத்து என்ன பண்ண நீயே சொல்லு. வெரி சிம்பிள். அடுத்தது நம்ம வருமானத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவெடுப்போம். போச்சுரா, திரும்பவும் கொசு மருந்து அடிச்சிட்டியே. அது புரியாம தான் நானே தூக்கம் வராம தவிச்சுன்னு இருக்கிறேன். இங்க பாருங்க, சில விஷயங்களை உட்கார்ந்து யோசிக்கலாம், சில விஷயங்களை செய்ய தான் தெளிவு வரும். பொண்டாட்டி, நீ ஏடா விடமான புக்ஸ் படிச்சுட்டு வந்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் தேவையில்லாத பிலாசபிலாம் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுறது பிலாசபி இல்லைங்க, வாழ்க்கை தத்துவம். எவ்வளவு உயரமான மலையா இருந்தாலும் படிப்படியா ஏறினாதான் உச்சியை தொட முடியும். இது பிலாசபியா? பிராக்டிக்கல் நாலேஜுங்க. நாமளும் படிப்படியா முன்னேறுவோம். என்ன சொல்றீங்க? அடடடடடா, இப்ப நீ பேசுறது கேட்கும் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அழகு தேவதை மிட் நைட்ல வந்து அருள் வாக்கு புரியுற மாதிரியே இருக்கு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க விளையாட்டா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். குட்டிமா இல்ல குட்டிமா, நான் பாட்டு சும்மா கிண்டல் பண்ணா நீ கோச்சிட்டு பாதியிலே போற. நீங்க எதையுமே சீரியஸா கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி ரைட் ஓகே, நான் சீரியஸா கேக்குறேன். உன் பிளான் என்ன சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்லைங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஒரு வேலையில சேரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தர்மனை பத்தி பேசி உங்களை நான் சங்கடப்படுத்த விரும்பல. இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். உண்மைதான் துளசி, தர்மன் இப்படி பண்ணார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பேசிக்கலி தர்மன் ரொம்ப நல்ல மனுஷன் தான். என்ன இந்த புவனா மட்டும் தர்மனா மேல கேஸ் கொடுத்து சீனாம இருந்திருந்தாங்கன்னா பிரபாகர் அவர் டச் பண்ணிருக்க மாட்டார்ல. இதுதாங்க உங்க பிரச்சனையே. நல்லவங்கன்னு தோணுச்சுன்னா உடனே கண்ணை மூடிட்டு நம்புறது, இல்லன்னா பிடிவாதமா பிடிக்கலன்னு ஓடி போறது. ஏன் இப்படி இருக்கீங்க? சரிங்க, தர்மன் நல்லவரு, தெரியாம தான் தப்பு பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அவரை மன்னிக்க தயாரா இருக்க நீங்க உங்க அண்ணா அண்ணி விஷயத்துல ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அவங்களே மன்னிச்சு ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல துளசி, நீ யாருன்னா சொன்னாலும் சரி, சொந்தக்காரங்கிட்ட பணம் காசு உதவின்னு கேட்டு போறது எனக்கு உடன்பாடே இல்ல. பண விஷயத்தை எடுத்துக்கோ, மத்தவங்க கிட்ட வாங்கினா பினான்சியல் கஸ்டமர் ஒருவோட முடிஞ்சு போயிடும். இதே சொந்தக்காரங்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினு வை, இவன் என்னாலதான் வாழ்றான், நான் இல்லைன்னா அவன் அழிஞ்சே போயிருப்பான்னு குத்தி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல, புவிக்கிட்டே வாங்கினது சேர்த்துதான் சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? சொந்தத்துல கடன் வாங்கினா சொல்லி மட்டும் தான் காட்டுவாங்க. இப்படி வீடு பூந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க. ஏன் அன்னைக்கு உன் சித்தி வந்துட்டு போனாங்களா, என்ன பண்ணாங்க? இந்த பார், என்ன பொறுத்த வரைக்கும் பினான்சியரு உன் சித்தி ஏன் அண்ணி எல்லாரும் ஒரே வேலையை தான் பாக்குறாங்க. சரிங்க, நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் துடிச்சு போய் ஓடி வந்தது யாரு? அந்த ஃபைனான்சியரா? உங்க அண்ணனும் அண்ணியும் தானே ஓடி வந்தாங்க. நீங்க 1000 தான் சொன்னாலும் ஆபத்து நேரத்துல உதவி செய்யறதுக்கு சொந்தத்தை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ப்ளீஸ்ங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க அண்ணன் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா நமக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும், குடும்பமும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். கடனை பத்தி கவலைப்பட தேவையில்ல, சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சிடலாம்ல. நான் உங்களை கம்பல் பண்றதா நினைக்காதீங்க. என் மனசுக்கு சரின்னு பட்டதை சொன்னேன். இல்லனா இதை விட நல்ல யோசனையா இருந்தா சொல்லுங்க, அதை நான் கேக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? அண்ணன் கிட்ட வேலை பாக்குறத தயவு செஞ்சு அவமானமா நினைக்காதீங்க.
நமக்கு இதை விட்ட வேற வழி இல்லைங்க. சொந்தங்களோட அரவணைப்பு, பாதுகாப்பு, பணம், நிம்மதி இதெல்லாம் அங்க போறதுனால கிடைக்குங்க. என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? அதான் வேற வழியில நீயே சொல்லிட்டிய. இப்ப நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன். இத்தனை நாள் நான் எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா இருக்கும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் நினைக்கிறது ஒண்ணா இருக்குது, நடக்கிறது ஒண்ணா இருக்குது. என்ன பண்றது? மனசுக்கு பிடிக்காட்டியும் கிடைச்சதை ஏத்துக்க வேண்டிய நிர்பந்தம். அப்போ கடைக்கு போறீங்களா? எனக்காக இல்லாட்டியும் உனக்காக ஒத்துக்கிறேன்.